விருதுநகர் மாவட்டத்தில் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் அவலம் தொடர்வதை புதிய தலைமுறை தொலைக்காட்சி பதிவு செய்தது. இந்த தகவல் அறிந்த மாவட்ட நிர்வாகம் 3 ஊராட்சி பணியாளர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளது. ஆனால் இதன் பின்னணியில் கழிப்பிட வசதியின்றி அல்லலுறும் பெண்கள், கழிவுகளை அள்ளும் மனிதர்கள் என்ற இன்னல்கள் பல இருக்கின்றன. இது பற்றிய ஒரு தொகுப்பு. நவீன யுகத்திலும் மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும் அவலம் இந்தியாவில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அரசு சட்டங்களை இயற்றினாலும் இந்த அவலத்தில் சிக்கியுள்ளவர்களை மீண்டும் மீண்டும் அதற்குள்ளே தள்ளும் சூழல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழகமும் அதற்கு விதிவில்லை என்பதனை உணர்த்தும் காட்சிதான் இது. விருதுநகர் மாவட்டம் தம்பிப்பட்டியில் தாயும் மகனும் சேர்ந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டுள்ளனர். என் மகனை கூட படிக்க வைக்க முடியல. அந்த செலவை வச்சு, சம்பளத்தை வச்சு ஆசிரியர் செலவுக்கு சரியாக போயிடுது. இப்போ வீடு செலவுக்கு என்ன செய்வோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வேறு வேலை இருந்தால் கொடுக்க சொல்லுங்கள், பார்க்குறோம். இன்னும் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியல. நோய் நம்பளமாக வந்துடுது. குப்பையும் பிய்யமாக அள்ளிக்கிட்டு. இந்த கிராமத்தில் இருந்த கழிப்பறையில் தண்ணீர் வசதி இல்லாததால் சாலையோரத்தை கழிப்பிடமாக பயன்படுத்துகின்றனர் இப்பகுதி மக்கள். ரோட்டில் உட்கார முடியலை. ஆம்பளை எந்த நேரம் நடமாடிக்கிறதுனால ரொம்ப அவமானமாக தான் இருக்குது. என்ன செய்ய முடியும்? இது கழிப்படம் இல்லாதனால எங்களுக்கு அதிகமான வசதி இல்லாதனால அப்படி இருக்குது. கழிப்படம் ஏற்படுத்தி தரணும். ரோட்டில் பிள்ளைகளும் ஸ்கூல் பிள்ளைய போகுது. எத்தனை ஆக்சிடென்ட் வேறு நடந்திருக்கு. ஒரு பகலையில் நம்ம ஒதுங்கன்னா அதுக்கும் இடம் இல்லை. ஒரு ஆத்திர அவசரம் வயிறோ வலிச்சிருச்சு, அப்பையும் வர முடியலை. புதிய கழிப்பறை கட்ட கிராம மக்களும் மாவட்ட நிர்வாகமும் முயற்சி எடுத்த நிலையில் வேறு வகையில் நீதிமன்றம் வரை சென்றுள்ளது கழிப்பிடம் கட்டும் விவகாரம். பஞ்சாயத்துடைய பங்களிப்பு 40,000 கொடுத்து கலெக்டர் 3,60,000 சாங்ஷன் பண்ணி 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் ஆகி அந்த ஓவர்சீர் அளந்து கொடுக்கும்போது அவங்க அந்த மகாராஜம் கோயிலில் சாமி எராக்கமைகள் கூடுறவங்க எங்களுக்கு இதில் லெட்டின் கட்டினா கோயில் புனிதம் கட்டு போகும்னு சொல்லி கோர்ட்டு போயிட்டாங்க. கிராமங்களில் கழிப்பிட வசதிகள் செய்து கொடுப்பதில் ஆட்சியர்கள் கவனம் செலுத்த வேண்டும். மனித கழிவுகளை அல்ல, இயந்திரங்களை மட்டுமே பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக விருதுநகர் செய்தியாளர் ராஜேந்திரன்.